நிலா குட்டி, கொஞ்சோண்டு மாத்திரை சாப்பிடுமா, காய்ச்சல் உனக்கு குறைஞ்சிரும். அழுதுகிட்டே இருக்காதடே செல்ல குட்டி. அதான் அம்மு, அதான் டேப்லெட் தான் சாப்பிட மாட்டேன்னு தெரியல, போய் சிறப்பு இருந்தா எடுத்துட்டு வா. என்னங்க, சிறப்பு முடிஞ்சிட்டுங்க, நான் கவனிக்கல. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? டாக்டர் வீடுன்னு தான் பேரு, ஆனா பிள்ளைக்கு ஊத்துறதுக்கு மருந்து கூட இல்ல. நீ அவ்வளவு கவனக்குறைவா இருக்க வீட்டுல. நான் என்ன பண்றது, கொஞ்ச நாளா வீட்டுல எவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தான் தெரியுமே. நம்ம தெரியாத மாதிரி பேசுவியா. ஷாமுக்கு போன் அடிச்சு மருந்து கொண்டு வரலான்னு சொல்ல அவன் போனே எடுக்க மாட்டேக்கான். அந்த சின்னவனுக்கு போன் அடிச்சு மருந்து வாங்கிட்டு வான்னு சொல்லலான்னு பார்த்தா அவன் போனை அட்டனே பண்ண மாட்டேக்கான். அப்புறம் நான் என்ன பண்றது? ரெண்டு பிள்ளைகள் மேலேயும் அவ்வளவு பாசமா இருக்கா, அதான் ரெண்டு பிள்ளைகளும் போன் எடுக்க கூட அவ்வளவு பயப்படுது. ஆமா, இவரு பெரிய பாசம், நான் தான் மோசம். எல்லாத்துக்கும் என்னதானே பிடிக்காம போகுது. அப்பாட்ட போணும், அப்பாட்ட போணும். அழாதடி நிலா தங்கம், உங்க அப்பா வர நேரம் தான். ஏன்னு தெரியல, உங்க அப்பா போனையே எடுக்க மாட்டேக்கான். அவன் ஏன் வரலன்னு நான் சொல்றேன். இவன் ஏன் கோவத்துல வந்து நிக்க? ஏன் யாழினி, நீ வந்திருக்கா, ஷாம் வரலையா? உன் கூட தானே வருவான். அவர் இன்னைக்கு வர மாட்டாரா? அவருக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு டியூட்டி இருக்கான். ஏமா, இது அர்ஜென்ட் கேஸ் இருக்கா அவனுக்கு? அர்ஜென்ட் கேஸ் இல்ல, ஆசை கேஸ். அது என்னடி ஆசை நீ கேஸ்? புதுசா ஏதாச்சும் ஆஸ்பத்திரிக்கு அப்படி ஒரு கேஸ் வந்திருக்கா? வாவ் ஆண்டி, உங்களுக்கு ஆசை கேஸ்னா என்னதுன்னு தெரியலையா? எல்லாம் அந்த பவி தான். அவ தான் ஆஸ்பத்திரியில வந்து அட்மிட் ஆகி கிடக்கா. அவளைதான் உங்க பையன் உருகி உருகி பார்த்துட்டு இருக்கான். என்னது, பவிக்கு உடம்புக்கு முடியாம அட்மிட் பண்ணிருக்கா? 4 நாள பிரச்சனையா? அம்மு, எல்லாம் ஒன்னால தாண்டி. நான் என்னங்க சொன்னேன், சும்மா ஒரு சின்ன அட்வைஸ் தான் சொன்னேன். அதுக்கு அவ கோவப்பட்டுட்டு பிள்ளைய பக்கம் வரல, இப்படி சாப்பிடாம இருப்பான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? பாருங்க ஆண்டி, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஷாம் அவளை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வந்துருவான். பிள்ளைய பார்க்க வந்தவ பொண்டாட்டி ஆகி வந்து நிப்பா. இப்படியே போயிடுச்சுன்னா நல்லதுக்கு இல்ல, அவளை கண்டிச்சு வைங்க. அப்பா வேணும், அப்பா வர சொல்லுங்க. என்னங்க, நிலாவுக்கு மருந்து வேற இல்ல, ஷாம வரலன்னா இப்ப மருந்துக்கு என்னங்க பண்றது? ஓ, உன் இலையும் வண்டி சவுண்டு கேட்ட மாதிரி இருக்கு. அவன் பாரான்னு நினைக்கிறேன். அவனை போய் மருந்து வாங்கிட்டு வர சொல்லு. அவன் நான் சொன்ன கேட்க மாட்டானங்க. ஏன் நிலா குட்டி அழுறாங்க? அவளுக்கு காய்ச்சல் அடிக்குடா, அவளுக்கு காய்ச்சல் அடிக்குடா. காய்ச்சல் அடிச்சா மருந்து கொடுங்க, ஏன் அவளை அழ விட்டு பாத்துட்டு இருக்கீங்க? ஏய், டேப்லெட் தான்டா இருக்கு, மருந்து இல்லடா. அவ டேப்லெட் சாப்பிட மாட்டா, மருந்து இருக்கதானே கவனிக்கலடா. குழந்தைய பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்களே, அதான் மருந்து மாத்திரை இல்ல சரியா இருக்கான்னு பார்க்க மாட்டாங்களா? ஏய், நீ ஒழுங்கா வீட்டுக்கு வந்தாதானடா வீட்ல என்ன நடக்குன்னு தெரியும். நீ உன் சோகத்தை தூக்கிக்கிட்டே அல. அந்த பொண்ணு 4 நாளா வேலைக்கு வரல, நீ என்னன்னா இப்ப வந்து கேளு. ஏன் நல்லா தானே வந்துட்டு இருந்தாங்க, அவங்க ஏன் திடீர்னு வரல? எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான்டா. நல்லா வந்துட்டு இருந்த பொண்ணு உங்க அம்மா ஏதோ சத்தம் போட்டுட்டா போல. அந்த பொண்ணு 4 நாளா வேலைக்கே வரல. ஐயோ, இந்த சொட்ட மண்டை என்ன கோத்து விட்டுட்டானே. இவனே என் மேல கோவத்துல இருக்கான். அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கலனே. இவன் என்ன நீ திட்ட போறானோ தெரியலையே. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானா? நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்களா? அவன் இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தான். பிள்ளைய பார்க்க ஒரு நல்ல ஆள் கிடைச்சிட்டு நீ அதையும் கெடுத்து விட்டுட்டீங்களா? உங்க வரட்டு கௌரவத்தால எங்க வாழ்க்கையே நீங்க தொலைச்சிருவிய போல இருக்கு. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க வச்சுக்கிடுங்க, இந்த வீட்டுல நீங்க மட்டும்தான் இருக்கணும். நாங்க யாரும் அந்த வீட்டுல இருக்க மாட்டோம். ஏன்டா இப்படி சொல்ற? ஒரு தாய் பிள்ளைகள் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்களாடா? அதான் நீங்க நினைச்சிட்டீங்களாமா? எங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க பார்த்து செய்யணும். நீங்க அதை தவறுறீங்களே. ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? உங்க நல்லதுக்கு தானே உங்க அம்மா எதுனாலும் செய்வாங்க. பாருங்க, நீங்களா எங்க ஃபேமிலியில 3rd பர்சன். நீங்களா எங்க பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க. அண்ணனுக்கு தம்பி தப்பாம பிறந்திருக்கான், அவனை என்ன இந்த குடும்பத்துக்குள்ள சேர்க்க மாட்டுக்கான். இவன் அதுக்கு மேல ஒரு படி போய் என்ன இந்த குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றான். எவ்வளவு தூரம் துள்ள முடியுமோ துள்ளுடா.
இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அண்ணனை கல்யாணம் முடிச்சு உனக்கு அண்ணியா வந்து உன்னை நான் என்ன பாடுபடுத்துறேன் பாரு. ஏய் ரகு, எனக்கு உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்ல. சித்தப்பா அப்பாட்ட போகணும், வர சொல்லுங்க. வாடி நிலா தங்கம். என்னப்பா நிலா பாப்பாவுக்கு இவ்வளவு ஃபீவர் அடிக்கி? மருந்து எதுவும் கொடுத்தீங்களா கொடுக்கலையா? அதான்டா டேப்லெட் இருக்கு, சிரப் இல்ல. அதான் உங்க அம்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன். சிறப்பு இல்லாட்டி அண்ணனுக்கு கால் பண்ணணும், இல்ல எனக்கு கால் பண்ணணும். நாங்க வர வழியில வாங்கிட்டு வருவோம்ல. ஏய், 2 பேருக்கும் ட்ரை பண்ணடா. அவன் போன் எடுக்கல. உனக்கு என்னன்னா நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. என்னது சைலண்ட்ல இருக்கா? சாரிப்பா, போனை நான் கவனிக்கல. சரி நிலா பாப்பா, நீ தாத்தா கிட்ட போ, சித்தப்பா போய் உனக்கு சிறப்பு வாங்கிட்டு வாரு. ஏய் ரகு, என்ன சிறப்பு வாங்கணும்னு நான் எழுதி தரேன்டா. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க நிலா நல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் போய் அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வாங்க. அதுதான் அவளுக்கு செய்த நல்ல காரியம். நீங்க சரிப்பா, நீங்க நிலா பாப்பாவை பத்திரமா பாத்துக்கிடுங்க. நான் சீக்கிரம் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். ஏங்க இந்த பிள்ளைல ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டுக்கு? நான் எது செஞ்சாலும் அந்த பிள்ளைகளுக்கு நல்லது தானங்க செய்வேன். ஏன் இப்படி என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டுக்காங்க? அம்மு, ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க மனசை புரிஞ்சுக்கோ. அவங்களுக்கு என்ன தேவை நீ பண்ணு. அப்படி பண்ணாலே பிள்ளைங்களுக்கு உனக்கு பிடிக்கும். இந்த பாருங்க, நான் பவியோட மன்னிச்சிருவேன். ஆனா இவன் ஒருத்திய பார்த்து கலையறானே, அவளை என்னால ஏத்துக்கவே முடியாதுங்க. அவளுக்காக தான் எங்க அப்பா இவ்வளவு பெரிய சொத்தை விட்டுட்டு போயிருக்காரோ. இப்படி சொத்துன்னு அழுதுட்டு இருந்தா வச்சுக்கோ, நாளைக்கு பிள்ளைலாம் உன்னை விட்டுட்டு போயிடும். நீ இந்த சொத்தையே தான் கெட்டிட்டு அழுந்துட்டு இருக்கணும். தாத்தா தாத்தா பவியம்மா வேணும். இந்த குட்டி பிசாச பாரு, நம்ம இவ்வளவு தூரம் கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கோம், நம்மளை விட்டுட்டு அந்த பவி அம்மா வேணுமா? இதுவே சாமியும் பவியும் சேர்த்து வச்சிரும் போல. சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். சரி அண்ணி.